பேக் டு பவானி லைஃப் ஸ்டைல் ஃப்ரெண்ட்ஸ். நான் மீண்டும் வந்துட்டு உங்களை பார்க்கறதுக்கு என் கையில் என்ன இருக்குன்னா, என் வாழ்க்கையில் இது வரைக்கும் நான் இந்த மாதிரி ஒரு டாலரை கையில் எடுத்ததில்லை. நான் மொபைலில் டிவியில் நான் பார்த்துருக்கேன். இப்போ பையன் வந்து இந்தியன் கரன்சியை வந்து மாற்றிட்டு இப்போ வந்து அமெரிக்கன் டாலரை லண்டன் டாலரை வாங்கிட்டு வந்திருக்காரு. ஃப்ரெண்ட்ஸ், இதில் எத்தனை நோட்டு இருக்குது பார்த்தீங்கன்னா, ஒரு 4-5 நோட்டு தான் இருக்குது. பார்க்க பிளாஸ்டிக் பேப்பர் மாதிரி இருக்குது. இவ்வளோ மொத்தமும் வந்து 30,000 ரூபாய். 30,000 கொண்டு போயிட்டு பாருங்க, இவ்வளோ வந்து வாங்கிட்டு வந்திருக்காரு. இது வந்து கண்டிப்பாக கம்பல்சரியாக கூட வைக்கணுமா. மெயின் இருந்து மாற்றும் போது அந்த பேங்க்கில் சொன்னாங்க, இது நீங்கள் மடக்கக்கூடாது, மடித்து வந்து நம்ம இந்தியன் எப்படி நம்ம பேக்கெட்டில் வைப்போம், வாலெட்டில் வைப்போம், பர்ஸில் வைப்போம், இது வந்து கொஞ்சம் கூட இப்படி பெண்ட் கூட பண்ணக்கூடாதான். அதுக்குன்னு அவங்க பர்சனலாக இப்படி கவர் கொடுத்துருக்காங்க. இந்த கவரில் அவங்க இப்படி தான் வச்சு கொடுத்தாங்க. அதே மாதிரி பையன் கொண்டு வந்து என்கிட்ட கொடுத்தாரு பாருங்க. நானும் இப்படியே வச்சுட்டு நான் லைஃப்பில் இதுதான் ஃபஸ்ட் டைம், எனக்கு 53 வயசில் இதுதான் ஃபஸ்ட் டைம் நான் வந்து அமெரிக்கன் டாலரை கையில் வந்து டச் பண்ணுறேன். ஆனால் இது எவ்வளோ அமௌண்ட்டு என்ன இதுன்னு தெரியல ஃப்ரெண்ட்ஸ். இங்கே 50 ரூபா போட்டிருக்கு, பவுண்டு கணக்குன்னு சொல்கிறாங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம 30,000 நம்ம இந்தியன் கரன்சி எடுத்தால் ஒரு பண்டல் வரும். இது பாருங்கள், ஒரு சும்மா ஒரு பேப்பர் மாதிரி தான் இருக்குது. மொத்தம் 3-4 நோட்டு தான் இருக்குது. ஆனால் உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். இது வந்து பவுண்டு கணக்கில் இது எவ்வளோன்னு சொல்லுங்கள். உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும் பார்த்தீங்களா. இதை உங்கள்கிட்ட காட்டலாம். ஏன்னா நான் வந்து வாழ்க்கையில் நினச்சி கூட பார்க்கல நான் என்றைக்கையாவது வந்து அமெரிக்கன் டாலரை டச் பண்ணுவேன்னு. நான் பார்த்துருக்கேன், யூடியூப்பில் மொபைலில் வீடியோலாம் பார்த்துருக்கேன். இல்லை நான் நிறைய பேரை ஃபாலோ பண்ணுறேன், அவங்க இப்படி காட்டுவாங்க டாலரை. ஆனால் ஃபஸ்ட் டைம் கையில் டச் பண்ணுறது இன்றைக்கி என் பிள்ளை மூலயமா எனக்கு கடவுளுக்கு திரும்ப கொடுத்துருக்காரு. அதனால் இந்த பணத்தை வந்து எங்கள் பையன் மாற்றி எடுத்துகிட்டு போகணும். எல்லாம் ரொம்ப அங்கே உள்ளவங்களாம் ரொம்ப நேர்மையாக இருப்பாங்க போல், நீட்டாக இருப்பாங்க போல். நம்ம பணத்தை மடித்து சுருட்டி பிறக்கி வைப்போம். இது தொடுறதுக்கே எனக்கு ஒரு ஏதோ ஒரு பிளாஸ்டிக் பேப்பர் மாதிரி இருக்குது. அதனால் இதையும் உங்கள்கிட்ட நான் காமிச்சிட்டேன். நீங்கள் இது மாதிரி இது வரைக்கும் டச் பண்ணியிருக்கீங்கன்னு சொல்லுங்கள். எத்தனை பேர் நீங்கள் லண்டன் அமெரிக்காவில் இருக்கீங்கன்னு நீங்கள் சொல்லுங்கள். எங்கள் பையன் வந்து க்ரூஸில் தான் வேலைக்கு போக போகிறாங்க. சரிங்களா. அங்கே நீங்கள் யாராவது என்ன லண்டன்லேருந்து, அமெரிக்காலேருந்து, யூஎஸ்லேருந்து யாராவது என்னை ஃபாலோ பண்ணால், என் பிள்ளை எங்கேயும் பார்த்தா அவங்க கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள். ஏன்னா நிறையா பேர் எல்லாம் வந்து நீங்கள் வெளியூர்னு பார்க்குறேன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுறீங்க. அதுக்காக நன்றி ஃப்ரெண்ட்ஸ். வேறு ஒன்று இதை பற்றி இன்னும் சொல்லிட்டேன். எனக்கு இதை பற்றி பெருசாக எனக்கு எதுவும் தெரியல ஃப்ரெண்ட்ஸ். இருந்தாலும் நம்ம கையில் வாங்கினதை உங்கள்கிட்ட ஒரு தடவை வீடியோவாக எடுத்து போடலான்னு நான் எடுத்து போட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். சரிங்களா. ஃப்ரெண்ட்ஸ், இந்த கரன்சி எதுக்கு மாற்றினோன்னா, ஒரு ஏர்போர்ட்லேருந்து அங்கே ஹோட்டலுக்கு போகிறதுக்கு செலவாகும். இப்போ இந்த பையனுக்கு பசி எடுத்தால் வந்து இந்த பைசா எடுத்து காரங்களுக்கு டேக்ஸியாக கொடுத்தாகும். பின்ன ஹோட்டலுக்குன்னு வந்து அங்கே வந்து நாங்கள் தான் செலவு பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. நம்ம ஹோட்டல் தங்குறதுக்கு, பின்ன அங்கேருந்து ஹோட்டல் வந்து போர்ட்டுக்கு போகிறதுக்கு, அதுக்கு வந்து வண்டி செலவெல்லாம் நம்ம பார்க்கணும்னு சொல்லியிருக்காங்க. அதனால தான் இந்த கரன்சி நாங்கள் 30,000 மாற்றி இதை நாங்கள் டாலரில் ஆக்கியிருக்கோம். அதுக்கப்புறம் அங்கே உள்ள போன பின்ன இங்கே மாதிரி நம்ம கூகுள் பே அப்படி இப்படிலாம் இருக்கான்னு ஒன்றும் எங்களுக்கு தெரியாது. இதுதான் ஃபஸ்ட் டைம் பையன் போகிறனால இது ஃபஸ்ட் டைம். அதனால் எங்களுக்கு பெரிய அனுபவம் இல்லை. உங்களுக்கு எதுவும் தெரிஞ்சால் நீங்கள் கண்டிப்பாக எனக்கு வந்து கமெண்ட் பண்ணி ரிப்ளை பண்ணி சொல்லுங்கள். அதுக்காக தான் உங்கள் கரன்சி சேஞ்ச் பண்ணியிருக்கோம். சரிங்களா. சரி ஃப்ரெண்ட்ஸ், நான் இந்த வீடியோத்தோடு முடிக்கிறேன். இந்த இதயத்தை அப்படியே இதயத்தில் வைக்கிறேன். சரிங்களா. நான் மீண்டும் நல்ல ஒரு பதிவில் உங்களிடம் சந்திக்கிறேன். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பவானி லைஃப் ஸ்டைல். பிடிச்சிருந்தா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப், லைக் பண்ணுங்கள். எனக்கு உங்கள் ஆதரவு வேணும். மீண்டும் பின்ன நம்ம நான் மீட் பண்ணலாம். டாடா, பை பை, லவ் யூ.